ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 155. ஸ்ரீ பவானி லிங்கமூர்த்தி அவர்கள் பாட்டியாரை சந்திப்பதற்கு முன்னர் அடிக்கடி பவானி ஸ்ரீ சங்கமேஸ்வரர் கோவிலுக்கு செல்வதை வழக்கமாய் கொண்டிருந்தார். தென்னிந்தியாவின் காசி என புகழப்படுகின்ற அற்புத ஸ்தலம் இது. காவேரி ஆறு, பவானி ஆறு, ஸ்ரீ சங்கமேஸ்வரர் அருள்பாலிக்கும் இடத்தின் அடியில் உற்பத்தியாகும் அமிர்த ஆறு, இவை மூன்றும் சங்கமிக்கும் ஒரு புனித ஸ்தலம் இது. பவானி கூடுதுறை என்பார்கள். நம் பித்ருக்களுக்கு திதி தருவதற்கு நம் மாநிலம் மட்டுமில்லாது வெளி மாநிலத்தவரும் கூடும் ஸ்தலம் இது. ஸ்ரீ சங்கமேஸ்வரர் கோவிலுக்கு வெளியே நிறைய பிச்சைக்காரர்கள் அமர்ந்திருப்பார்கள். அப்பிச்சைக்காரர்கள் கூட்டத்திற்குள் ஜடாமுடியுடன் காவி புடவை உடுத்திக்கொண்டு நெற்றி நிறைய விபூதி பூசிக்கொண்டு பெரிய அளவில் பொட்டும் வைத்துக்கொண்டு ஆஜானுபாகமாக தேஜஸ் மிகுந்த பார்த்தவுடன் கையெடுத்து கும்பிடும் அளவிலான தோற்றத்துடன் ஒரு பெண் பெருந்தகை இருந்தார். இவரை அனைவரும் சாமியம்மாள் என்றும் பொட்டம்மா என்றும் அன்பர்கள் அழைத்தார்கள். தடியுடனும் ஒரு மூட்டையுடனும் பிச்சைக்காரர்களோடு அமர்ந்து மற்றவர் போலே யாசகம் பெற்று வந்தார். பின்னர் யாசகம் பெற்றதை அனைவருக்கும் பகிர்ந்து தருவார். 2012ஆம் ஆண்டின் காலகட்டத்தில் இவரிடம் பல அன்பர்கள் தங்களது பிரச்சனைகளை கூறி தீர்வு கண்டுள்ளார்கள். திரு பவானி லிங்கமூர்த்தி அவர்கள் ஸ்ரீ சங்கமேஸ்வரர் கோவிலுக்கு செல்லும் போதெல்லாம் பொட்டம்மாளை பார்த்து பேசிவிட்டு அன்பு செய்வார். அப்பெண் பெருந்தகையான பொட்டம்மாவும் இவரை அன்போடும் அக்கறையோடும் உரிமையோடும் வாஞ்சையோடும் குழந்தை குழந்தை என அன்போடு அழைப்பார்கள். இப்படிப்பட்ட பொட்டம்மாவிடம் திரு பவானி லிங்கமூர்த்தி அவர்கள் டாக்டர் நடராஜன் ஐயா தோட்டத்தில் நம் பகவான் பாட்டியார் செய்த லீலைகளை கூறி பொட்டம்மாவையும் அழைத்து கொண்டு பாட்டியை காண ஆவலாய் இருந்தார் திரு பவானி லிங்கமூர்த்தி அவர்கள். நம் பகவான் பாட்டியாரை பற்றி விவரமாக கூறிய பின் இவர், பொட்டம்மா, பாட்டியை தெரியுமா உங்களுக்கு? பாட்டியை பார்த்துள்ளீரா என வினவினார். பொட்டம்மாவிடம் சிரிப்பு ஒன்றே பதிலாய் வந்தது அவருக்கு. திரு பவானி லிங்கமூர்த்தி அவர்கள் விடாப்பிடியாக வாருங்கள், பாட்டியை பார்த்து விட்டு வரலாம் என அழைக்க, குழந்தை, பாட்டியை நான் கேட்டேன் என்று மட்டும் போய் சொல் என்று பொட்டம்மா பதிலளித்தார்கள். மறுநாள் பாட்டியை காண சென்ற திரு பவானி லிங்கமூர்த்தி அவர்கள் டாக்டர் நடராஜன் ஐயா தோட்டத்திற்கு செல்லும் தார் சாலைக்கு முன்பு உள்ள மண் சாலையை வழக்கம் போல் சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து பாட்டியின் முன் அமர்ந்தார். இவரை கண்டதும் நம் பகவான் பாட்டியார், பொட்டு உனக்கு குட்டு, பொட்டு உனக்கு குட்டு, பொட்டு உனக்கு குட்டு என பல முறை கூறினார். ஒரு நபரை நாம் தலையில் குட்ட நம் கைகளை மடக்கி வைப்பது போல் தன் கைகளால் சைகையாலே செய்ய ஆரம்பித்தார். நம் பகவான் பாட்டியார் பொட்டம்மாவைத்தான் சூசகமாக கூறுகிறார் என்று புரிந்து கொண்டார் திரு பவானி லிங்கமூர்த்தி அவர்கள். பாட்டியாரிடம் நான் கேட்டதாக சொல் என பொட்டம்மா கூறியதையும் பாட்டி புரிந்து கொண்டார் என உணர்ந்தார். அன்றைய தினம் மறுநாளே பொட்டம்மாவை பார்க்க சென்றார் திரு லிங்கமூர்த்தி அவர்கள். இவரை கண்ட பொட்டம்மா, டே குழந்தை, பாட்டி எப்படி குட்டினார்கள் என பார், எனக்கு இன்னும் வலிக்குது குழந்தை என கூறினார்கள். இவரோ பேரதிர்ச்சிக்கு உள்ளானார். ஆச்சரியம், அவ்வளவு ஆச்சரியம். அவர் மனதிற்குள் அவ்வளவு படபடப்பு. ஏனெனில் பாட்டியார் அங்கு கொட்டியதை
இவர் கூறாது இன்னும் வலிக்கிறது என எப்படி பொட்டம்மாளால் கூற முடிந்தது என ரோமாஞ்சனம் கொண்டார் திரு பவானி லிங்கமூர்த்தி அவர்கள். அப்படியெனில் பொட்டம்மா உண்மையில் யார்? அடுத்த காணொளியில் காண்போமா? ஜெய் குரு சாய், ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.